அடுத்த கேள்வி ஜெஸி நிசாம் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப பெருசாக ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஹலோ அக்கா, பிரதிலிப்பியில் நான் புக் படிக்க ஆரம்பித்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மிஸ் பண்ணாமல் ப்ளஸ் மிஸ் பண்ணுற ஸ்டோரிஸ் உங்களுடையது தான். எங்கே அதை திரும்பவும் படிக்க முடியாமல் போயிருமோன்னு பயந்து போய் நிறைய ஸ்டோரிஸை புக் வாங்கி வச்சு படிச்சுட்ருக்கேன். எனக்கு ஆரம்பத்தில் உங்கள் எழுத்துக்கள் தான் அறிவுரையும், உங்கள் எழுத்துக்கள் தான் மோட்டிவேஷனும், உங்கள் எழுத்துக்கள் தான் அந்தளவுக்கு உங்கள் எழுத்துக்கள் மேலே ஒரு கிரேஸ்ன்னு சொல்லுவேன். யார் என்கிட்ட கேட்டாலும் உங்கள் புக்கை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் அலா ஜெஸி. இதே பிரதிலிப்பில் 2-3 ரைட்டர்ஸ் கிட்ட கூட சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கே நிறைய நாள் தோணும், நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக ஆழமாக அழுத்தமான கதை எழுதுறீங்கன்னு. உங்ககிட்ட கூட கேட்டிருக்கேன், நீங்கள் கூட அன்பு அனைத்தும் செய்யும்னு சொல்லுவீங்க. எல்லாத்தருக்கும் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும். த்ரில் பேஸ்டுனா இவங்க, பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்னா இவங்க, அப்படி இன்னும் ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது. அந்த மாதிரி அன்புன்னு சொன்னாலே கௌரி முத்துகிருஷ்ணன் தான், இல்லைன்னா கௌரி முத்துகிருஷ்ணன்னு சொன்னாலே அன்பு தான்னு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை சிம்பிளாக எங்களுக்குள்ளே விதைச்சிட்டீங்க. என்னோட கேள்வி என்னென்னா, உங்களுடைய ட்ரேட்மார்க்காக நான் பார்க்குறது அன்பு, அது மட்டும்தான் உங்களுக்கு. அன்பு மேலே அன்பு வச்சு ஸ்டோரி எழுதணும்னு எது தூண்டுகோலாக இருந்துச்சு? இன்றைக்கி நீங்கள் உருவாக்கின இந்த ஸ்டோரிஸும் வெளிக்காட்டுறது அன்பு மட்டும்தான். எங்களுக்கு நீங்கள் காட்ட காரணம் என்ன? உங்களை காட்ட வச்சதும் என்ன? அவ்வளோதான் என் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, கௌரி அன்பே இல்லாமல் நிறைய நாள் அன்புக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏங்கினாள். நகைய சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால இவ ரொம்ப எமோஷ்னலு, இவ எப்போ கேளு எமோஷ்னலாகவே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கி வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. எஸ், டோட்டல் மெஸ். நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐம் நாட் அ பர்ஃபெக்ட் பர்சன், ஐம் ஸோ இம்பர்ஃபெக்ட். என்கிட்ட என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியரான இதெல்லாம் கிடையாது. நிறைய என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்க் பண்ணுற ஆள். எல்லாத்துக்கிட்டையும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலாக அட்டாச் ஆயிடுவேன். அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டே என்ன பண்ணுன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு பேர்டன் ஆயிரும். என்னை எல்லாரும் ஒதுக்கியே வச்சாங்க. ஆனால் மறுபடியும் இதே மாதிரி நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட போகிறோமா, சொந்தக்காரங்களாக இருந்துட போகிறோமா, அக்காவா தம்பியா, ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக கூட மறுபடியும் திருப்பி இதே ரைட்டராவோ இதே ரீடராவோ கூட நாமெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் பிறக்க போகிறது கிடையாது. ஸோ எதுக்காக ஒதுக்கி வைக்கிறீங்க? எதை வேண்டான்னு சொல்கிறீங்க? எதை வெறுக்கிறீங்க? அன்பே கிடைக்காம ரொம்ப நாள் நம்ம தள்ளி இருந்திருப்போம்னு சொல்லுவோம்ல. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப கம்மி. இந்த ஃபேமிலி லவ் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி என்னோட சொந்தக்காரங்க, என்னோட அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, இவங்க யாருக்கிட்டையுமே எனக்கு என்ன கிடைக்கலன்னா அன்பு, கேரிங், இதெல்லாம் எதுவும் கிடைக்கல. முத்துங்கிற ஒரு பர்சனை நான் ஃபைண்ட் பண்ணுற வரைக்கும், ஈவன் இப்போவுமே சொல்லுவேன், மற்ற எல்லாத்துக்கும் இது மேபி ட்ராமட்டிக்காக கூட இருக்கலாம். எங்கள் அப்பாவுக்கு 99 மார்க்குன்னா முத்துக்கு 100 மார்க்கு என்னோடய லைஃப்பில். ஏன்னா அவ்வளோ அருமையான மனுஷன். ஏன்னா இவ்வளோ மெஸ் இருக்கிற ஒரு பொண்ணை, இவ்வளோ இம்பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு பொண்ணை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அது அந்த மனுஷனால் மட்டும்தான் முடியும். அந்த மனுஷனை பெற்று கொடுத்ததுக்காகவே என் மாமியாரை என்ன வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்கத்தட்டிலையும் கூட தாங்கலாம் அவங்கள. அப்பேற்பட்ட மனுஷனை எனக்கு பெற்று கொடுத்துருக்குறாங்க அவங்க. சீரியஸ்லி அந்த அளவுக்கு என்னென்னா எனக்கு அன்பு கிடைக்கல, அக்கறை கிடைக்கல. இப்போவுமே இந்த என்ன சொல்கிறது, ஸ்டில் 2021 வரைக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெஸ் திங் தான் எனக்கு மறுபடியும் திரும்பி நடந்துச்சு. நான் கீப் ஆன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2019 இந்த அன்பை பற்றி தான் எழுதிட்டுருக்கேன். ஆனால் என்னையவே எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ஓவர் எமோஷனல் ஒதுக்கி என்னென்ன வச்சுருக்காங்க. இப்போவுமே ஒதுக்கி வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் சில பேர்த்துக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸும் கூட என்ன ஆயிருக்கேன். நம்மளை இவங்க சும்மா ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. சும்மா அந்த இடத்துல போய் நின்று நாம் என்ன பண்ணுறது, என்னென்னா நாம் ஒன்றும் பெரிய பர்சனெல்லாம் காமிக்கணும்னுலாம் அவசியம் கிடையாது. நம்ம மேலே அன்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களே அந்த எக்ஸ்ட்ரா திங் போடுவாங்கல்ல, நான் உனக்கு ஸ்பெஷல் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா திங்
அது அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கும். அந்த இதே கிடைக்காம நான் நிறைய நாள் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏங்கியிருக்கேன். அப்படி எனக்கு தெரிஞ்ச யாரும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஏங்கக்கூடாது அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டம், வலிக்கும். சொல்லும் போதே எனக்கு அழுகுதான் வருது. சாரி. அப்படியெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால இதை செய்யாதீங்க. இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்படி இதை மாற்றி யோசிங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கதைகள்லாம் சின்ன விஷயத்த மாற்றிட்டோம் அப்படின்னா இது டோட்டலாக என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ஸ்டோரியே க்ளீன் ஆயிரும். அப்படின்னா ஏன் நீங்கள் அதை செய்யக்கூடாது? முதல்ல அப்பாலஜி கேட்குற ஆள் நீங்களாக இருங்க. முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா இறங்கி வந்து என்ன அப்படின்னா பேசுகிற ஆள் நீங்களாக இருங்க. நிறையா பேசுங்க, புரிதல் வரும். பேசினா சரியாயிரும்னு நான் சொல்கிறது காரணமே அதுதான். இங்கே இருக்கிற நிறைய பேர் என்னவே பண்ணுறதில்ல அப்படின்னா அந்த பச்சாதாபத்தை காட்டுறதே கிடையாது, பேசுகிறதே கிடையாது, இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யறதே கிடையாது. நான் முன்ன வந்து அந்த ஈகோ இருக்கு இல்லையா, நான் யார் தெரியுமா, யாராக இருந்தாலும் அதே 6 அடி தான், வேற என்ன ஒன்றும் இல்லை. இல்லைன்னா ஒரு கைப்பிடி தானே, அதை தவிர வேற ஒன்றுமே இல்லையே. வந்த மாதிரியே தான் போகிறோம், எதையுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. கூட வர போகிறது 4 நல்ல மனுஷங்க தான். அதுக்கப்புறம் எதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இத்தனை கஷ்டப்படணும். ஸோ அதுக்காக தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே இது கிடைக்கணும்னு எனக்கு ஆசை. இந்த உலகம் அன்பால் சூழ்ந்து அன்பால் மட்டுமே இயங்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொர்க்கம் இருக்கு இல்லையா, அது செத்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது. வாழும்போதே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். என்னையே நேசிக்கிற, எனக்கு மட்டுமே அன்பு செலுத்துகிற, எனக்கான 4 மனுஷங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் என்ன இருக்கேன் அப்படின்னா வாட் இஸ் இம்பார்ட்டண்ட், வாட் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் திங், எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதுக்கு கன்சிடர் பண்ணணும், எதுக்கெல்லாம் கன்சிடரேஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நானே என்ன இருக்கேன் நான் தெளிஞ்சிருக்கேன். இப்போ தான் என்னோடய மெஸ்ஸெல்லாம் நான் சரி பண்ணிட்டு நம்ம யார்கிட்டையும் ரொம்ப ஓவர் எமோஷனலாக, ஓவர் கேரிங்காக, ரொம்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டுட்டு என்னையும் அழுத்தி அவங்களையும் அழுத்தி இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப மோசமெல்லாம் பண்ணிடக்கூடாது. நான் உன் மேலே அன்பு வச்சுருக்கேன், நீ எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னன்னா சந்தோஷமா இரு, என்னுடைய தலையீடு உன்னோட சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். போதும், அது போதும். ஒருத்தருக்கு லவ் கொடுக்குறோம் அப்படின்னா தள்ளி நின்று கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஷேர் லவ், அது கொடுத்துட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லாமே சரியாயிரும். அன்பு மட்டும்தான் எல்லாத்தையுமே செய்யும். அன்பு கொடையும் செய்ய வைக்கும், அன்பு உங்களை என்ன ஒன்றும் பண்ண வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிபணியும் வைக்கும், எல்லாமே செய்ய வைக்கும். ஆனால் அந்த இடத்துல அன்பு இருக்கணும். அந்த அன்பு இல்லை அப்படின்னா யூ லாஸ்ட் எவ்ரிதிங். அன்பு இல்லைன்னா எஸ் யூ லாஸ்ட் எவ்ரிதிங். அது ரொம்ப கஷ்டம். அதனால் அன்பை பகிர்வோம். எப்படி பிறருக்கு கொடுக்குற அன்பு முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற அன்பும் ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் நேசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். என் மேலே எனக்கு அன்பு இல்லை அப்படின்னா நான் வேறு யாருக்கு அன்பு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால சுய அன்பும் பிறரை நேசிக்கிற அந்த மனசும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். நிறையா பேசிட்டேன்னு தெரியுது. நம்மளுக்கு கிடைக்காத விஷயத்த கொடுக்கணும். எனக்கு அன்பு கிடைக்கல, அன்பை கொடுத்தேன், அவ்வளோதான். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான பதில் இதுக்கு. தேங்க்ஸ் ஜெசி.